கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வருடம் 2024 வருடம் ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் 52 வாரங்களை கர்த்தர் நமக்கு கடந்து செல்வதற்காக அனுமதித்திருக்கிறார். எத்தனையோ விதமான பரிசுத்தவான்கள் எல்லாம் கடந்து சென்று விட்டார்கள், மறுமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அங்கே உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடி எல்லாரும்
பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களை பெற்று சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையில உண்மையாய் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ கரம் தொடும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவளை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. குடும்ப சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பத்தின் கனிகளுக்காக ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல கற்பத்தின் கனியை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தந்தார், ஒரு ஆறுதல் செய்தார் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாக இந்த மகிமையின் ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் கூட வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவரே. அந்த உண்மையை நிறைவேற்றுகிற கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது தடையாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் அந்த தடையை மாற்றி ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு மன ஆவியை கொடுங்க, ஒற்றுமையின் ஆவியை கொடுங்க, சமாதானத்தின் ஆவியை கொடுங்க, சந்தோஷத்தின் ஆவியை கொடுங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இன்னும் நீங்க இருக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய ஆண்டவரே செய்தியை கொண்டு வருகிற உம்முடைய பிள்ளையை உங்க கரத்தில் தருகிறோம் ஐயா. ஆண்டவர் ஆசீர்வதிங்க கர்த்தர். நீங்க பேசும்படி ஆட்சேபிக்கிறோம், நீங்க வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்க கேட்க ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து காத்தி உயர்த்தி ஆசீர்வதித்தல்ல வேணும் என்று மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.